ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்ச் பாக்ஸ் புதினா ரைஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 5 பச்சை மிளகா, 3 ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு 3 குழிக்கரண்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் தான் நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா ஸ்மெல் நல்லா இருக்குங்க. இப்போ தாளிக்க தேவையானது மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன்ஸ் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு ஆனியன்ஸ் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகா, புதினா, இஞ்சி, பூண்டு இதை 3த்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சதை இந்த ஆனியன்ஸ் மிக்ஸோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, மீடியமில் வதக்குங்க. இல்லைன்னா ரைஸோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த க்ரீனிஷ் லுக் இருக்காது, தீஞ்சு போயிடுங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட புதினா ரைஸ் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்துருக்கிறதால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா ரைஸ் ரெடி. அதோடு கூட முந்திரி, திராட்சையை நம்ம நெய்யில் வறுத்து இதில் சேர்த்தோன்னா நல்லா அங்கங்கே சாப்பிடும்போது இனிப்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதினா ரைஸ் ரெடி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.